எல்லோருக்கும் வணக்கம். லூக்கா 13வது அதிகாரம் 18லிருந்து 22 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். பாருங்க, இயேசு வந்து இந்த டிராவல் ஃப்ரம் கலிலியா டு ஜெருசலேம் அந்த டிராவலில் இருக்கிறாரு. போகும்போது என்ன சொல்லியிருக்குது? பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். எதை உபதேசம் பண்ணி கொண்டு போனார்? தேவனுடைய ராஜ்யத்தை உபதேசம் பண்ணி கொண்டு போனார். பாருங்க, எல்லா கிராமங்களுக்கும் எல்லா பட்டணத்துக்கும் இவர் வந்து போனார் அப்படின்னு சொல்லி பார்க்க பாருங்க. டைரக்ட் ரூட் வந்து சமாரியால் வழியோடையே இவங்க இயேசு போனாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்கும். ஆனால் அவங்க சமாரியாவில் இயேசுவை விடலை அப்படிங்கிறதுனால அவங்க பெரிய ஜோர்டான் வழியோடி அந்த ரூட்டில் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. 170 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்றாங்க. வாக்கிங் டைம் வந்து 4 to 7 days அது ஆகும். ஆனால் பாருங்கள், இயேசு வந்து எல்லா கிராமங்களுக்கும் எல்லா பட்டணத்துக்கும் போனார் அப்படின்னு சொல்லியிருக்குது. கலிலியாவில் மட்டும் முக்கியமான பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னா, நாசரேத் இருக்குது, கப்பர்நகூம் இருக்குது, மேக்டலா இருக்குது, நாயின் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஆன் தி வே டு சவுத், அதாவது சமரியா, அந்த பக்கத்தில் சமரியா இருக்குது. அந்த ஊரில் தான் இயேசுவை வந்து உள்ளே விடலை. சீகார் இருக்குது, அது வந்து சமரியாவில் உள்ள சீகார். யோவான் 4:5 அதை பற்றி சொல்லியிருக்குது பாருங்கள். எரிகோ இருக்குது, பெத்தானி இருக்குது. இதுமாரி நிறையா இம்பார்ட்டன்ட் பிளேசஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமங்கள் வந்து கலீலியாவில் மட்டும் கிராமங்கள் வந்து 200 to 240 வில்லேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜூயிஷ் ஹிஸ்டோரியன் ஜோசஃபஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டோரியன் வந்து சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அப்போ ஒரு 170 கிலோமீட்டர் அந்த ட்ராவல் டைமில் கிட்டத்தட்ட இயேசு வந்து குறைஞ்சது 50 வில்லேஜஸாவது விசிட் பண்ணியிருக்கணும். லார்ஜர் டவுன் வந்து 10 டவுனாவது விசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குறைஞ்சது, இதுக்கும் அதிகமாக கூட இருக்கலாம். நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 4 to 7 நாள் ஜேர்னியை இயேசு வந்து இது ஒரே அந்த டைமில் முடிக்கல. இது வந்து நிறைய மாதங்களை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. அந்த ஜேர்னி வந்து அப்படியே முடிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டே போயிடறாராம். ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் எப்படி சொல்லுது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் எப்படி திங்க் பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதான், ஒரு கடுகு விதையளவு இருக்குதான், ஸ்மால் பிகினிங். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ஸ்மால் பிகினிங் தான். ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சியை அது கொண்டு வருகிறது. ஏன்னா கடுகு விதை வந்து என்ன ஆகுதான், ஒரு பெரிய மரமாகுதான். ஆகாயத்து பறவைகளை வந்து அதில் வந்து தங்குற அளவுக்கு அது ஒரு பெரிய மரமாகுது. பாருங்கள், இவர் வந்து இயேசு ஒருவர் தான் பிரசங்கிக்கிறார். 12 சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆர்மியும் கிடையாது, நோ பொலிட்டிக்கல் பவரும் அவருக்கு கிடையாது. ஆனால் பாருங்கள், இவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? இது வந்து கடுகு விதையளவு உள்ள ராஜ்யம், ஆனால் இது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை காணுகிற ஒரு ராஜ்யம் அப்படின்றாரு. திரும்பவும் சொல்கிறார் பாருங்கள், புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அந்த தேவனுடைய ராஜ்யம். கொஞ்சம் மாவு தான் பாருங்கள், ஆனால் வந்து இது எல்லா மாவையும் புளிக்க செய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுது, ஆரவாரம் இல்லாமல் மக்களுடைய இருதயத்தில், மனுஷர்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போவும் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், ஒரு ஆரவாரம் இருக்காது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, எந்த ஒரு ஆர்மி பவர் இருக்காது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் மாவு தான் ஆனால் பெரிய ரிசல்ட்டை கொண்டு வரும். எல்லா மாவையும் புளிக்க செய்கிறது போல் இந்த ராஜ்யம் வந்து வளர்ந்து பெருகும். அதே மாதிரி கடுகு விதையான ஒரு அதுக்கு தான் ஒப்பிட முடியும். கடுகு விதை மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ஒரு மேக்னிஃபிகேஷன்ட்டாக தெரியல. ஆனால் வந்து எப்படிப்பட்ட ராஜ்யம் இது? இது கிரேட் க்ரோத் கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய மரமாக மாறக்கூடியது, கிளைகளில் எல்லாம் ஆகாயத்து பறவைகளை வந்து தங்கும் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய காரியங்களை இந்த ராஜ்யம் செய்யும். பாருங்கள், அப்போ இயேசு போகிற வழியில் ஃபுல்லாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து போகிறார். ஏன் அதை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், எல்லா மக்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி
செய்கிறாரு. எப்போ செய்கிறாரு? தன்னுடைய சிலுவை பாதையை நோக்கி போகும்போது இதை செய்கிறார். இல்லை, அவர்களுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இயேசுடைய இன்டென்ஷன் புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படி பண்ணுறாரு? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா ஊர்க்காரர்களும், எல்லா கிராமத்துக்காரர்களும், எல்லா மனுஷரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு பாருங்கள். எல்லா மனுஷரும் மனம் திரும்பணும். நாம் ப்ரே பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் சித்தமுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது கர்த்தாவே, இத்தனை கிராமங்களே ஆண்டவரே நீர் விசிட் பண்ணீர், இத்தனை பட்டணங்களே ஆண்டவரை நீர் விசிட் பண்ணீர் கர்த்தாவே. எல்லா இடத்துலையும் ஆண்டவரை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தீர். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர். நிறைய பேர் ஆண்டவர் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தீர். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர். நிறைய இடங்களில் ரிஜெக்ஷன் இருந்தாலும் கர்த்தாவே, நிறைய பேர் ஆண்டவர் உண்மை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ராஜ்யம் ஆண்டவர் வளர்ந்து பெருகிச்சு கர்த்தாவே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை மக்களுடைய இருதயங்களில் நீர் ஆளுகை செய்கிறவர், மக்களுடைய மனமாற்றத்திற்கு நீர் உதவுவீராக கர்த்தாவே. அவர்கள் தங்களுடைய வழிகளை, பொல்லாத வழிகளிலிருந்து திரும்ப கர்த்தாவே நீர் உதவுவீராக கர்த்தாவே. உண்மையே ஆண்டவரை பற்றி கொள்ள, நீர் ஒருவரே தேவன் என்பது எழுந்து தெரிந்து கொள்ள, நீர் ஒருவரே தேவனுடைய குமாரன், நீர் ஒருவரே பாவங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் எங்களை மீட்க ஆண்டவர் நீர் வந்திருக்கிறீர் என்கிற காரியங்களை ஆண்டவர் அறிந்து கொள்ளவும், இந்த சிலுவையில் ஆண்டவர் நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரை புரிந்து கொள்ளவும் நீர் உதவி செய்வீராக. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.